மக்களே, இன்றைக்கி ராணுவ அவர்களை எவிக்ஷன் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபேர் எவிக்ஷன் கிடையாது. இது வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன். நாங்கள் மக்களுடைய ஓட்டுகளுக்கு மதிப்பளித்து யாருடைய ஓட்டு வந்து கம்மியாக இருக்கோ அவங்கள தான் நாங்கள் வந்து எவிக்ஷன் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு 300 டைம் ஹோஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை டீமாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு எச்சத்தனமான ஒரு விஷயத்தை வந்து இந்த பிக் பாஸ் டீம் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து புரியுது. ஒரு டிஆர்பி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இப்படியெல்லாம் வந்து இறங்கி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கேட்க தோணுது. ஏன் அப்படின்னா நம்ம ராணுவுக்கு வந்து எந்த இடத்துல வந்து ஓட்டுகள் வந்து குறைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து எலிமினேஷன் பண்ணி அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. இந்த வீக் ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 5 நாளுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஓட்டு போட்டேன். ஸோ இப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து ஓட்டு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனுப்புறதெல்லாம் வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியல. இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இப்போ வந்து ராணுவர்கள் வந்து எவிக்ஷன் பண்ணி வந்து வெளியே அனுப்பிச்சிருக்கீங்களா, அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா டீசெண்டாக அவருக்கு வந்து அந்த கை வந்து பிரச்சனையாச்சுல, கீழே விழுந்து கிராக் ஆச்சுல. ஸோ அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா உங்களுடைய உடல் நலன் கருதி நாங்கள் வந்து உங்களை வந்து எவிக்ஷன் பண்ணி வெளியில் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக ஒரு வார்த்தை சொல்லி வெளியில் அனுப்பிச்சி விட்டுருக்கலாம். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து பண்ணவே கிடையாது. அப்படின்னா இவன் உள்ளே இருந்தால் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்கும். இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு பலியாடு வந்து பண்ணோம், இவனை வச்சு நம்ம வந்து செய்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பற்றி வந்து பேசுவாங்க. சோஷியல் மீடியா முழுக்கவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பற்றி தான் வந்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டு வேணும்னே இவங்க வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷனை பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. இப்போ நடந்த இந்த அன்ஃபேர் எவிக்ஷன் வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்து கண்ணு முன்னாடி வந்து ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா பிரதீப் ஆண்டனி அவர்கள் வந்து லாஸ்ட் சீசன் வந்து எலிமினேஷன் செய்யப்பட்டார். என்ன நடந்ததுன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பெண்கள் எல்லாருமே சேர்ந்து ரெட் கார்டை வந்து தூக்கி அவரை பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் அனுப்பிச்சாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம், அந்த ரெட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்த பிறகு பிரதீப் ஆண்டனியை கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 70 டேஸ் சம்திங்கில் வந்து போயிருப்பார்னு நினைக்கிறேன். அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-35 நாள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவரை பற்றி சோஷியல் மீடியாவில் வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணிட்டு போனார். ஒரு அன்ஃபேர் எவிக்ஷனாக பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து இருந்தது. அதே ஒரு விஷயத்தை தான் இப்போ இவங்க வந்து வேணும்னே வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா பிரதீப் ஆண்டனி விஷயத்தில் நடந்தது வேறு, இவருடைய விஷயத்தில் வந்து நடந்தது வேறு தான். ஆனால் வேணுமுன்னே வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து எல்லா சீசன்லேயும் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அதேமாதிரி இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருந்துட்டு போச்சு, நல்லா வாய் விட்னு ஒரு பொண்ணு ஒன்று இருந்துட்டு போச்சு. அந்த பொண்ணு அவங்க பேர் வந்து டக்குன்னு வந்து ஞாபகம் வர மாட்டேங்குது. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரியாலாம் வந்து எந்த இடத்துல வந்து அவங்க ஒரு அன்ஃபேர் கேமை காட்டினாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக வந்து புரியல. எத்தனையோ உள்ள பார்த்தீங்கன்னா மிச்சர்கள் வந்து இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த மிச்சர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறதை விட்டுவிட்டு வேணும்னே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உள்ளே வச்சுருக்காங்க. விஷாலாம் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக வந்து விளங்கவே இல்லை. அந்தாலும் வந்து எதுக்கு உள்ளே வச்சிங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து விளங்க வேலை வேணும்னே பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சிருக்கீங்க. இப்போ ஏன்டா உள்ளே வச்சிருக்காங்க அப்படின்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா வெளியில் போன கண்டஸ்டன்ஸ் தான் வந்து உள்ளே வருவாங்க. அப்படி உள்ளே வரும்போது அந்த இடத்துல வந்து தர்ஷிகா வந்து ஏதாவது கேட்பாங்க, அன்ஷிதா வருவாங்க, ஏதாவது சண்டை வரும். வேணும்னே பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஆர்பி, இது மூலிமா ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கிடைக்குன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணுறாங்க. இங்கே வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்களே அவங்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறதே கிடையாது. நீங்கள் எடா ஓட்டு போகிறது, நாங்கள் வந்து அந்த டைட்டில் ஒன்று இருக்க மட்டும்தான் அதை வந்து பார்த்து கொடுப்போமே தவிர மற்றபடி எங்களுடைய கேமுக்கு எங்களுடைய பிளான் என்னவோ அதைப்படி தான் நாங்கள் வந்து ப்ளே பண்ண மாட்டோம் அப்படி சொல்லிட்டு வேணும்னே ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா டீம் வந்து பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் ராணுவர்கள் எவிக்ஷன் ஆகி வெளியில் போனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுங்க.